நாம அரசியல்னா என்ன நினைக்கிறோம்? பொதுவா கோஷங்கள், தலைவர்களோட போட்டி இதெல்லாம் தானே. ஆனா உண்மையில அரசியல் அப்படி இல்ல. அது ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு. ஒவ்வொரு தொகுதியும் அதுக்குள்ள இருக்கிற மக்களும் ஒரு உயிருள்ள சுவாசிக்கிற ஒரு அமைப்பு மாதிரி. அதோட நாடி துடிப்ப, அந்த மண்ணோட ஈரப்பதத்தை, அந்த மக்களோட அன்றாட போராட்டங்களை புரிஞ்சுக்காம உண்மையான ஒரு நல்லாட்சியை கொடுக்கவே முடியாது. இந்த பகுப்பாய்வுல நாம எந்த கட்சியையோ தனிப்பட்ட நபரையோ பத்தி பேச போறதில்ல. நாம ஒரு சிஸ்டத்தை, ஒரு செயல்முறைய, ஒரு தொகுதியை எப்படி அறிவியல் பூர்வமா அணுகுறதுன்னு பார்க்க போறோம். இது தேர்தலை வெறும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு போட்டியா பார்க்காம அதை ஒரு நல்லாட்சிக்கான டேட்டா இன்ஜினியரிங்கா, அதாவது தரவு பொறியியலா மாத்துறதுக்கான ஒரு முயற்சி. இது புதுச்சேரியில இருக்கிற முத்தியால்பேட்டை தொகுதி. ஒரு பக்கம் கடல் சத்தம், இன்னொரு பக்கம் நகரத்தோட இரைச்சல். இங்க கிட்டத்தட்ட 30,000 வாக்காளர்கள் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு தெருவுலையும் ஒவ்வொரு வீட்லயும் தனித்தனி கதைகள், தனித்தனி தேவைகள், கவலைகள் இருக்கு. மீன் பிடிக்கிறவங்களோட வாழ்வாதார போராட்டம் ஒரு பக்கம், சின்ன வியாபாரிகளோட அன்றாட பிழைப்பு இன்னொரு பக்கம், இளைஞர்களோட எதிர்கால கனவுகள், வயசானவங்களோட பாதுகாப்பு பத்தின பயம்னு இத்தனாயிரம் குரல்களையும் ஒரே நேரத்துல எப்படி கேட்கறது? ஒவ்வொருத்தரோட தேவையும் வெறும் புகாரா பார்க்காம அதை ஒரு டேட்டா பாயிண்டா, அதாவது ஒரு தரவு புள்ளியா மாத்தி அதுக்கு ஒரு முறையான தீர்வை கொடுக்கறது எப்படி? இதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதியோட உண்மையான சவால். சரி, நாம இந்த பயணத்துல 6 முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம். முதல்ல தொகுதியோட நாடி துடிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் மக்களோட முக்கியமான 3 பிரச்சனைகள் என்னென்னு கேட்போம். ஒரு அரசியலமைப்பு ஏன் வீழ்ச்சி அடைஞ்சதுன்னு ஆழமா ஆராய்வோம். அதுக்கப்புறம் இதிலிருந்து மீண்டு வரதுக்கான ஒரு புது வியூகத்தை பார்ப்போம். அந்த வியூகத்தை எப்படி 90 நாள்ல செயல்படுத்துறதுங்கிற திட்டத்தையும், கடைசியா இது அரசியலோட எதிர்காலத்தையே எப்படி மாத்தலாங்கிறதையும் யோசிப்போம். வாங்க முதல் பகுதிக்குள்ள போகலாம். முத்தியால்பேட்டையின் நாடி துடிப்பு. இங்க நாம பார்க்க போறது வெறும் நம்பர்ஸ மட்டும் இல்ல, அந்த நம்பர்ஸுக்கு பின்னாடி இருக்கிற மக்களோட உணர்வுகளையும் அவங்களோட நம்பிக்கைகளையும் தான். 2021 வருஷம் முத்தியால்பேட்டை தொகுதியில 29,785 வாக்காளர்கள் இருந்தாங்க. இது ஒரு சின்ன தொகுதி தான், ஆனா ரொம்ப அடர்த்தியான ஒரு நகர்ப்புற தொகுதி. இங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், உருவாக்குற ஒவ்வொரு கொள்கையும் ஆயிரக்கணக்கான குடும்பங்களோட வாழ்க்கைய நேரடியா உடனடியா பாதிக்கிற சக்தி கொண்டது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற டேட்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, 2021 தேர்தல்ல 78.64% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இது 2019 வருஷத்தோட தேசிய சராசரியான 67.4% விட ரொம்பவே அதிகம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற மக்கள் அமைதியா எல்லாத்தையும் ஏத்துக்கிறவங்க இல்ல. அவங்களுக்கு அவங்க ஓட்டோட மதிப்பு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தங்களோட குரலை பதிவு செய்ய ரொம்ப தீவிரமா இருக்காங்க. இந்த அதிக வாக்குப்பதிவு ஒருவித அதிருப்தியோட வெளிப்பாடாகவும் இருக்கலாம், அல்லது ஒரு புது நம்பிக்கைக்கான தேடலாகவும் இருக்கலாம். எது எப்படியோ, இவங்க ரொம்ப சுறுசுறுப்பான உந்துதல் பெற்ற குடிமக்கள். சரி, இவ்ளோ ஆர்வமா இருக்கிற இந்த மக்களோட அன்றாட பிரச்சனைகள் என்ன, தரவுகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். எந்த ஒரு அரசியல் வியூகமா இருந்தாலும் சரி, அது மக்களோட உண்மையான அன்றாட பிரச்சனைகளை மையமா வச்சுதான் இருக்கணும். இப்போ நாம 3 முக்கியமான பிரச்சனைகளை பார்க்க போறோம். முதல் குறை, நகரத்தோட பல பகுதிகளில் வாரக்கணக்கா அள்ளப்படாத குப்பைகள். இது வெறும் அசுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, இது மக்களோட ஆரோக்கியத்தின் மேல நடக்கிற ஒரு நேரடி தாக்குதல். டெங்கு, மலேரியா மாதிரி நோய்களுக்கு வழிவகுக்குது, சுற்றுப்புறத்தை மாசுபடுத்துது. ஆனா எல்லாத்துக்கும் மேல இது மக்களோட சுயமரியாதையை சிதைக்கிற ஒரு விஷயம். தினமும் காலையில எந்திரிச்சு வீட்டு வாசல்ல குவிஞ்சு கிடக்கிற குப்பைய பார்க்கும்போது நாம புறக்கணிக்கப்பட்டிருக்கோங்கிற உணர்வு உங்களுக்கு வருது. 2வது முக்கியமான பிரச்சனை, பாதுகாப்பில்லாத, நம்பகத்தன்மை இல்லாத குடிநீர். அடிக்கடி உடையிற பழைய பைப்லைன், பாதியில நிக்கிற திட்டங்கள். இதனால தண்ணி எப்போ வரும், வந்தா அது சுத்தமா இருக்குமான்னு யாருக்குமே தெரியறதில்ல. தண்ணிங்கிறது ஒரு அடிப்படை வாழ்வாதாரம். அதுவே பாதுகாப்பா இல்லாத போது மக்களோட வாழ்க்கை எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? இது அவங்க ஆரோக்கியத்தை மட்டும் இல்ல, அவங்க பணத்தையும் செலவழிக்க வைக்குது. 3வது, பாதுகாப்பு பத்தின ஆழமான பயம். குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டே வருது. குறிப்பா தலித் சமூகத்தை சேர்ந்த மக்கள் மேல நடந்த சில தாக்குதல்களுக்கு அப்புறம் சமூகத்துல ஒருவித பதற்றமோ அவநம்பிக்கையும் இருக்கு. மக்கள் தங்களோட குழந்தைங்களை வெளியில அனுப்பவும், பெண்கள் இருட்டினதுக்கு அப்புறம் தனியா நடக்கவும் பயப்படுறாங்க. ஒரு சமூகம் தன்னை பாதுகாப்பா உணரலைன்னா அது ஆளுகையோட மிகப்பெரிய அடிப்படையான தோல்வி. அடிப்படைகள் தவறும்போது நமது தன்மானம்தான் முதல் பலியாகிறது. இந்த கூற்று இந்த 3 பிரச்சனைகளோட மொத்த வலியையும் ஒரே வரியில சொல்லுது. குப்பை, தண்ணி, பாதுகாப்பு இதெல்லாம் ஆடம்பரங்கள் இல்ல, ஒவ்வொரு குடிமகனோட அடிப்படை உரிமைகள். இது மறுக்கப்படும்போது அது ஒரு சிஸ்டத்தோட தோல்வி மட்டும் இல்ல, ஒவ்வொரு தனிமனிதனோட கண்ணியத்தின் மேல நடத்தப்படுற தாக்குதல். நம்ம அரசியலமைப்போட ஆன்மாவே ஒவ்வொரு தனிமனிதனோட கண்ணியத்தை பாதுகாக்கிறதான். அந்த பொறுப்புணர்ச்சியோட பொதுவெளியில பேசவும் செயல்படவும் வேண்டியது ரொம்ப அவசியம். சரி, மக்களோட பிரச்சனைகளை பார்த்தோம்.
இப்போ அந்த பிரச்சனைகளை தீர்க்க தவறின அரசியல் அமைப்போட ஆரோக்கியத்தை பத்தி பார்ப்போம். இத ஒரு அரசியல் வீழ்ச்சியோட உடற்கூறாய்வுன்னு சொல்லலாம். ஒரு நோய் ஏன் வந்துச்சுன்னு சரியா கண்டுபிடிச்சாதான் அதுக்கு சரியான சிகிச்சையை கொடுக்க முடியும் இல்லையா? இந்த நம்பர்ஸை கொஞ்சம் கவனமா பாருங்க. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, இது ஒரு கதை சொல்லுது. 2011ல கிட்டத்தட்ட 48%, அதாவது பாதி மக்களோட ஆதரவோட இருந்த ஒரு கூட்டணியோட வாக்கு வங்கி அடுத்த 10 வருஷத்துல 19%க்கும் கீழே சரிஞ்சிருக்கு. இது ஒரு சாதாரண தேர்தல் சரிவு கிடையாது, இது ஒரு செங்குத்தான தொடர்ச்சியான வீழ்ச்சி. மக்களோட நம்பிக்கையில எவ்வளோ பெரிய அரிப்பு ஏற்பட்டிருக்குன்னு இது காட்டுது. 2021 தேர்தல் முடிவுகள் இந்த வீழ்ச்சியை இன்னும் அப்பட்டமா காட்டுது. கூட்டணி 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஜெயிச்ச சுயேட்சை வேட்பாளருக்கும் இவங்களுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 2 மடங்கு வாக்கு வித்தியாசம். இந்த டேட்டா ஒரே ஒரு விஷயத்தை உரக்கச் சொல்லுது: பழைய அணுகுமுறைகள், பழைய வாக்குறுதிகள் இனிமே வேலைக்காகாது. ஒரு முழுமையான ஆழமான வியூக மாற்றம் உடனடியா தேவை. எந்த ஒரு போருக்கு முன்னாடியும் நாம நிக்கிற களம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ஸ்வாட் ஆய்வு. கூட்டணியோட பலம் என்னன்னா அதோட பரந்த வரலாற்று அடித்தளம். ஆனா தொடர்ச்சியான தோல்விகளும் மக்கள் கிட்ட தொடர்பே இல்லாத ஒரு உள்ளூர் வேட்பாளரும் மிகப்பெரிய பலவீனங்கள். இப்போ வெளியில பாப்போம், ஆளுங்கட்சி மேல இருக்கிற அதிருப்தி ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனா அதே சமயம் வலுவான எதிரணியும் ஓட்டுகள் சிதறக்கூடிய அபாயமும் கடுமையான அச்சுறுத்தல்களா இருக்கு. இதுதான் நாம சந்திக்க போற உண்மையான களம். சரி, பிரச்சனையில பார்த்தோம், வீழ்ச்சிக்கான காரணங்கள் ஆராய்ஞ்சோம், கள யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ தீர்வுக்கான வழி என்ன? இது நெருக்கடியிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு பாதையை உருவாக்குற 4 தூண்கள் கொண்ட ஒரு வியூக வரைபடம். இது வெறும் தேர்தல் அறிக்கை இல்ல, இது ஒரு முழுமையான ஆக்ஷன் பிளான். இந்த வியூகத்துக்கு பேரு சதுர்முக கோட்பாடு, அதாவது 4 முகம் கொண்ட கோட்பாடு. இதுக்கு 4 முக்கியமான ஒருங்கிணைந்த முகங்கள் இருக்கு. முதலாவது தேர்தல் வியூகம், வாக்குகளை எப்படி ஒன்னு சேர்க்கிறது. 2வது அமைப்பை கட்டமைக்கிறது, களத்துல எப்படி வலுவா இருக்கிறது. 3வது கதை சொல்லல், மக்களோட மனசை எப்படி ஜெயிக்கிறது. 4வது வள மேலாண்மை, நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை எப்படி திறமையா பயன்படுத்துறது. இந்த 4ம் தனித்தனியா வேலை செய்யாது, 4ம் ஒன்னா சேரும்போதுதான் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். முதல் 2 தூண்களோட முக்கிய உத்திகளை பார்ப்போம். தேர்தல் ரீதியா சிறுபான்மையினர், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித் மக்களோட வாக்குகளை ஒருங்கிணைக்கணும். எப்படி? வெறும் வெற்று வாக்குறுதிகளை வச்சு இல்ல, அவங்களோட குறிப்பிட்ட பிரச்சனைகளான பாதுகாப்பு, வாழ்வாதார மாதிரியான விஷயங்களை நேரடியா தீர்க்கிறது மூலமா. அமைப்பு ரீதியா பலவீனமா இருக்கிற கள அமைப்பை மறுபடியும் உயிர்ப்பிக்கணும். ஒவ்வொரு பூத்லயும் வலுவான கமிட்டிகள் அமைக்கணும். மக்களோட பிரச்சனைகளை 24 மணி நேரத்துக்குள்ள தீர்க்கிற உடனடி நடவடிக்கை குழுக்களை உருவாக்கணும். அதாவது மக்களை ஒருங்கிணைப்பதும் களத்துல அவங்களுக்கு பதிலளிக்கிற ஒரு அமைப்பா இருக்கிறதும் தான் முதல் படி. 3வது தூண் கதை சொல்லல். அரசியல்ல உண்மைகளை விட உணர்வுகளுக்கு சக்தி அதிகம். நாம புதுச்சேரி முதலில் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான வலுவான கதையை உருவாக்கணும். ஆளுங்கட்சியோட புறக்கணிப்பு, பாலின நீதி, உண்மையான வளர்ச்சி, இதையெல்லாம் மையமா வச்சு இந்த கதை இருக்கணும். 4வது தூண் வளங்கள். கூட்டணியோட நிதி, நவீன டேட்டா அனலிட்டிக்ஸ், அப்புறம் இளைஞர்களோட தன்னார்வ ஆற்றல், இதையெல்லாம் பயன்படுத்தி டிஜிட்டல் தளங்கள்ல இந்த செய்தியை ஒவ்வொரு வாக்காளர்கிட்டையும் கொண்டு சேர்க்கணும். ஒரு நல்ல கதையும் அதை சரியா சொல்றதுக்கான வளங்களும் இருந்தா வெற்றி நிச்சயம். ஒரு வியூகம்ங்கிறது வெறும் பேப்பர்ல இருந்தா பத்தாது, அதை செயலா மாத்தணும். அடுத்த பகுதி அந்த வியூகத்தை எப்படி செயல்படுத்துறதுங்கிறதுக்கான ஒரு விரிவான 90 நாள் வழிகாட்டி. நாம இப்போ என்ன செய்யணுங்கிறதுல இருந்து எப்படி செய்யணுங்கிற ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வரோம். இந்த 90 நாள் திட்டத்தோட ஒவ்வொரு கட்டத்தையும் பாருங்க. இது ஏதோ தன்னிச்சையா அமைச்சதில்ல, ஒவ்வொன்னும் அடுத்ததை சார்ந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. முதல் 15 நாள் வெறும் கேட்கிறது மட்டும்தான். வீடு வீடா போய் மக்களோட குரலை கேட்கணும், தரவுகளை சேகரிக்கணும். அடுத்த 15 நாள் அந்த தரவுகளோட அடிப்படையில பிரச்சாரத்தை தொடங்கணும். அடுத்த 30 நாள் பூத் லெவல்ல மக்களை திரட்டணும், அமைப்பை வலுப்படுத்தணும். அதுக்கடுத்த 15 நாள் வெறும் பேச்சா இல்லாம குப்பைகள் அள்ளுறது மாதிரி செயல்கள் மூலமா மக்கள் நம்பிக்கையை சம்பாதிக்கணும். கடைசி 15 நாள் ஊடகங்கள் மூலமா செய்தியை பரப்பி மக்களை வாக்களிக்க வைக்கணும். இது ஒரு படிநிலையான திட்டமிட்ட ஒழுக்கமான நகர்வு. இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இது வெறும் முத்தியால்பேட்டையில ஒரு தேர்தல்ல ஜெயிக்கிறத பத்தினது மட்டும் இல்ல, இது பொறுப்புள்ள அரசியலோட எதிர்காலத்தை பத்தினது. வெறும் பிரச்சாரத்திலிருந்து உண்மையான ஆளுகை பொறியியலுக்கு, அதாவது கவர்னன்ஸ் இன்ஜினியரிங்க்கு நாம எப்படி மாறப்போறோங்கிறத பத்தினது. புதிய பாதை இதுதான். தேர்தல்களை ஆளுகைக்கான ஒரு தரவு பொறியியலா பார்க்கறது. இதோட உண்மையான நோக்கம் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்கு பதிலா மக்களோட தேவைகளுக்கு உடனடியா பதில் சொல்ற, அவங்களுக்கு பொறுப்பு சொல்ற ஒரு தொடர்ச்சியான அமைப்பை உருவாக்குறது தான். இந்த செயல்பாட்டுல தனிநபர்களோட தரவுகளை பயன்படுத்தும் போது அவங்களோட தனி உரிமைக்கும் ஒப்புதலுக்கும் நாம மிக உயர்ந்த மரியாதை கொடுக்கணும்.
இந்தியாவின் டிபிடிபி சட்டம் மாதிரியான கட்டமைப்புகள் குடிமக்களோட உரிமைகளை பாதுகாப்பதை உறுதி செய்யுது. அப்போ இதுதான் மக்கள் சேவையின் எதிர்காலமா? தரவுகளால் இயக்கப்படும் முறையான மற்றும் பொறுப்புக்கூறும் அரசியல்? நீங்க ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை மேம்படுத்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொள்ளவும் அல்லது 08042041602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நோக்கம்.